நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்ட தமிழர்களிடம் நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்கள் நலமுடன் ஊர் திரும்ப அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது தவறல்ல, மீண்டும் அதிகார பகிர்வை வலியுறுத்தும் திருமாவளவன். 1977 டெல்லியில கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தனி மெஜாரிட்டியில் பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வு தராங்க. தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல. அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. மது ஒழிப்பில் பாமக பிஎஸ்டி திருமாவளவன் எல்கேஜி தான் என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். எல்கேஜி படித்தாலும் பொறுப்புடன் நடந்து கொள்வதாக திருமாவளவன் பதிலடி. ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் எல்கேஜி படித்தாலும் சரி, எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும். சென்னையில் கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் காவல்துறை கண்காணிப்பு. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் அஞ்சலி. மதுரை நெல்பேட்டை பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 50க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் அஞ்சலி செலுத்தினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. வாக்களித்த மக்களை கவலைப்பட வைத்துள்ளது திமுக அரசு என சசிகலா குற்றச்சாட்டு. கடந்த 4 வருடங்களில் மத்திய அரசுடன் சண்டையிட்டுக் கொண்டே கழித்து விட்டதாகவும் விமர்சனம். இந்த அரசாங்கம் செய்யற தவறு, அதை நான் சொல்லியே ஆகணும். மக்களை நினைச்சு செயல்படுங்க. மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. மேலும் மேலும் அவங்க யாருகிட்ட போய் முறையிடுவாங்க? அரசாங்கத்தை நடத்துறவங்க நீங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா தான் மக்கள் நிம்மதியா ரோட்ல நடமாடும். தமிழகத்தில் அதிமுக திமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது ஒரு மாபெரும் இயக்கம். இது கடல் போன்ற இயக்கங்க. இது மகா சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் யார் வேணாலும் இணைந்து கொள்ளலாம். ஒரே கட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிரி. அந்த இயக்கத்தை தவிர வேற யார் வேணாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிஜேபியினுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். உத்தரகாண்டில் சிக்கியவர்களில் 15 தமிழர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. எஞ்சியவர்களையும் மீட்கும் பணி நடப்பதாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் அறிவிப்பு. பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியதை அடுத்து முடிவு. டெல்லி சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க இருப்பதாக கெஜ்ரிவால் அதிரடி. பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமானது மத்திய பாஜக அரசு எனவும் விமர்சனம். மகாராஷ்டிரா தேர்தலோடு சேர்த்து டெல்லி சட்டமன்றத்திற்கும் நவம்பரில் தேர்தல் நடத்த வேண்டும். அடுத்த முதலமைச்சர் யார் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். அண்ணா பிறந்த நாளையொட்டி வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்று மரியாதை. குறைந்த அளவு முதலீட்டையே பெற்றுள்ளதால் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வியுற்றதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மதுக்கடைகளை மூடாமல் 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. 17 நாட்கள் சென்று வெறும் 7,600 கோடி ரூபாய், அதுவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த பயணம் எங்களை பொறுத்தவரை ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழக இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல். மதுவிலக்கு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நடத்துவது தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பாமகவை இழிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும். சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாமக என திருமாவளவனுக்கு பதில். பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள்
6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஓடுதளம் மற்றும் கட்டுப்பாடு அறை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை டிசம்பரில் முடிக்க திட்டம். சர்வதேச விமான போக்குவரத்தை தொடங்க விமான சேவை நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இந்திய விமான நிலைய ஆணைய தலைவர் சுரேஷ் தகவல். பெரம்பலூர் அருகே வேப்பூர் ஏரியில் மனித உடல் உறுப்பு எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. எலும்புக்கூடுகள் ஆணுடையதா அல்லது பெண்ணுடையதா என்று போலீசார் விசாரணை. ஜார்க்கண்டில் 6 வந்தே பாரத் ரயில்களின் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 660 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பும் நெட்டிசன்கள். தோவாலை மலர் சந்தையில் 100 டன் பூக்கள் தேக்கம். கேரள வியாபாரிகள் அதிக அளவில் வராததால் தேக்கமடைந்ததாக மலர் வியாபாரிகள் வேதனை. கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க அலைமோதிய கூட்டம். நாளை மறுநாள் புரட்டாசி துவங்குவதால் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம். உத்தரப்பிரதேசத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 உயர்வு. கனமழையால் இடிந்த கட்டிடத்தில் தொடரும் மீட்பு பணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.